8th standard students, in today's class we are going to see about universe and space science. So, in our reduced syllabus we have only few topics. We are going to cover that in this video. So, in introduction part they have explained about space, galaxy, Milky Way and the stars, comets, everything. So, if you have watched the sky during night times, you can see lot of stars and beautiful moon. So, what is meant by astronomy? Astronomy, it is a branch of science or it is a science that deals with the study of stars, planets, and their movements, nothing but their motions, their positions, where the star is placed, where this particular planet is placed, and compositions. So, what percentage, how much percentage it occupies what are the materials? That is known as astronomy. So, what is meant by astronomy? Astronomy is nothing but the science that deals with study of stars, planets, and their motions, their positions, and compositions is known as astronomy. So, the stars, planets, moon, and many objects you can see on the sky. Asteroids பார்க்கலாம், comets பார்க்கலாம். These are some of the terms. What you need to know other than moon உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். Planets உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது போக நீங்க ஸ்கைல வந்து வேற என்னென்ன சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கலாம் அப்படின்னா ஆஸ்டராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ், வால் நட்சத்திரம் இது மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது மாதிரி சில விஷயமும் நீங்கள் ஸ்கையில் பார்க்கலாம். அதோட பேர் தான் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் ஆர் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் நேம்? தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கால் celestial objects. So always the sun and the celestial bodies revolving around the sky, அதுதான் நம்ம solar system அப்படின்னு சொல்கிறோம். So billions of stars will be there. எதில் இருக்கும்? solar system. அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம கேலக்ஸின்னு சொல்கிறோம். நம்ம இருக்கிற கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி. நம்ம சன் இருக்கிற கேலக்ஸி பேர் மில்கி வே கேலக்ஸி. இது மாதிரி பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் எல்லாம் சேர்ந்தாதான் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை யூனிவர்ஸ்? பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் தே ஃபார்ம் யூனிவர்ஸ். அவர் சன் பிலாங்ஸ் டு த கேலக்ஸி நேம் மில்கி வே. ஹென்ஸ் த சோலார் சிஸ்டம், த ஸ்டார், த கேலக்ஸி இதெல்லாம் தான் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. So in recent days many of them they love to explore space. ஸ்பேஸில் இன்னும் என்னென்ன புதுசாக இருக்குது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அதனால் ராக்கெட்ஸ்லாம் அனுப்புகிறாங்க விண்வெளிக்கு. ஸ்பேஸுக்கு நிறைய ராக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க, மூணுக்கு அனுப்புகிறாங்க, பிளானட்ஸ்க்கு அனுப்புகிறாங்க. மார்ஸ் அந்த பிளானட்டுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே மனுஷங்கள்லாம் போய் வாழ முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நிறைய ராக்கெட்ஸ் அனுப்புகிறாங்க, சேட்டலைட்ஸ் அனுப்புகிறாங்க. ஸோ நம்மளோட கண்ட்ரியும் நிறைய ராக்கெட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கு. ஸோ இந்த லெசனில் நம்ம ராக்கெட்ஸ் பற்றி பார்க்குறோம். அதுக்கப்புறம் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூ ஆல் நீட் டு நோ ராக்கெட்ஸ் அப்படின்னா என்ன. ராக்கெட்ஸ் நத்திங் பட் யூனிவர்ஸ்க்கு நம்ம கேலக்ஸி, யூனிவர்ஸ், ஸ்பேஸ்க்கு நம்ம ராக்கெட் அனுப்புவோம். ஓகே, ஸோ அவர் மைண்ட் ஆல்வேஸ் ட்ரை டு நோ மோர் அண்ட் மோர் அபவுட் ஸ்பேஸ். ஸ்பேஸில் இன்னும் என்னென்னலாம் இருக்குது. ஸோ இதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பேஸ் ரிசர்ச்னால் நம்ம என்னெல்லாம் புரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த எர்த்தோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, எர்த்தோட சேஞ்சிங் கிளைமேட் எப்படி இருக்குது. ஸோ சேஞ்சிங் கிளைமேட் எப்படி இருக்குது, எர்த்தோட வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, எர்த்தோட என்விரான்மெண்ட் எப்படி இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த ஸ்பேஸில் போய் நம்ம ரிசர்ச் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் will help us to find answers for all these questions. Rocket first discover invent பண்ணது யாருன்னா China. Before 800 years they have invented rockets. So rockets help us to launch many space probes to explore the planets in the solar system. ராக்கெட்ஸ் நம்ம எதுக்கு வந்து விண்வெளிக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா, இன்னும் நிறைய பிளானட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதில் இன்னும் என்னென்னலாம் புதுசாக இருக்குது, என்னெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ராக்கெட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்புறது. அது மட்டும் இல்லாமல்
ஸ்பேஸ் பேஸ்ட் டெலஸ்கோப் அதுவுமே நம்ம லான்ச் பண்ணுறதுக்கு இந்த ராக்கெட் ஹெல்ப் பண்ணுது. ஸோ ராக்கெட் நான் சொன்ன மாதிரி இட் வாஸ் ஃபவுண்ட் பை சைனா பிஃபோர் 800 இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங், ராக்கெட் வச்சு தான் நம்ம சேட்டலைட்டை லான்ச் பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளோட கண்ட்ரி பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் லாட் ஆஃப் வி ஹாவ் குட் ராக்கெட் டெக்னாலஜி. We have applied and still we are into research for applying more and more, sending more and more rockets into the space. Parts of rockets. ஸோ ராக்கெட் சொல்கிறோம், ராக்கெட்டுக்குன்னு சில பார்ட்ஸ்லாம் இருக்குது. முக்கியமாக 4 மெயின் பார்ட்ஸ் ஆர் தேர் இன் ராக்கெட். ஒன் இஸ் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேலோட் சிஸ்டம், next one is guidance system, and the last one is propulsion system. These are the 4 important parts of a rocket. ஸோ ராக்கெட்டில் வந்து மனுஷங்களும் இருந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி அதை வந்து நம்ம டிசைன் பண்ணணும், மனுஷங்களையும் அது கேரி பண்ணணும், சின்ன சில எக்யூப்மெண்ட், சில மெஷின்ஸாக இருக்கட்டும், சில எக்யூப்மெண்ட்டையும் அது கேரி பண்ணணும். அது மாதிரி ஒரு ராக்கெட் தான் நம்ம ஸ்பேஸுக்கு அனுப்ப முடியும். அது மாதிரி ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் இருக்கணும் அந்த ராக்கெட்டுக்கு. So the rocket is a space vehicle with a very powerful engine. It is designed to carry people or equipment beyond earth and out into space. அதாவது எர்த்தை தாண்டியும் அது போகணும், அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸில் உள்ள மற்ற பிளானட்ஸ் கிட்டேயும் அது போகிற மாதிரி ஒரு ராக்கெட் நம்ம வடிவமைக்கணும். ஸோ 4 முக்கியமான பார்ட்ஸ் வந்து இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 4 important parts, what are they? First one I said is structure system. Next one what I said is payload system. Third one is guidance system, and next one is propulsion system. Propulsion system is here. These are the 4 important sub parts of the rocket. So structure system அப்படின்னா என்டையர் ராக்கெட் இருக்குது பாருங்கள், மேலேருந்து கீழே வரைக்கும், அது எல்லாமே ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் பட் ஃப்ரேம். ஸ்ட்ரக்சர் சிஸ்டம் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா, the entire frame of the rocket is called structural system. It covers the entire rocket. ராக்கெட் வந்து இட் மஸ்ட் பி மேட் ஆஃப் சில இடத்துல ஸ்ட்ராங் மெட்டீரியல்ஸால் நம்ம செய்யணும், சில இடத்துல இப்போ அது பறக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் வெயிட் மெட்டீரியல்ஸாலையும் செய்யணும். லைக் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா, டைட்டானியம் யூஸ் பண்ணுறாங்க, அலுமினியம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தே ஆர் யூஸிங் டைட்டானியம் அண்ட் அலுமினியம். நாட் ஓன்லி தட், எந்த ஒரு ஆப்ஜெக்ட் பறக்கணுனாலும் அதுக்கு ஃபின்ஸ் தேவை, ரைட்? ஏரோப்ளேன் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபின்ஸ் இருக்கும், நத்திங் பட் விங்ஸ் மாதிரி ஷேப் இருக்கும். ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபின்ஸ் மாதிரி ஷேப் இருக்கும். வை? பிகாஸ் இட் ஹேஸ் டு move on. So that's why. So fins are attached to some rockets at the bottom of the frame. இங்க பார்த்தீங்கன்னா fin இருக்கு பாருங்க. So here both side fins are attached at the bottom of the rocket of the frame to provide stability. பறக்கிறப்போ ஒரு ஸ்டேபிளாக இருக்கணுங்கிறதுக்காக நமக்கு fins தேவை. Next thing we are going to see about payload system. Payload system அப்படின்னா என்னென்னா, பேலோடுங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கும். யூ கேன் சி ஹியர் பேலோட் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் இங்கே பார்க்கலாம், ஃப்ரண்ட்டில் இருக்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால் பேலோட் சிஸ்டம். அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மெட்டீரியல், ஒரு ஆப்ஜெக்ட் தட் இஸ் கேரிட் இன்டு தி ஆர்பிட். ஸோ இதுதான் வந்து ஒரு ராக்கெட்டோட மிஷன். என்னென்னா அந்த பேலோட வந்து நம்ம செலுத்தணும் விண்வெளிக்கு, அதுதான் ராக்கெட்டோட மிஷனை. பேலோட் டிபெண்ட்ஸ் ஆன் தி ராக்கெட்ஸ் மிஷன். ஸோ த ராக்கெட்ஸ் ஆர் மாடிஃபைட் அக்கார்டிங் டு த வே ஹவு டு லான்ச் த சேட்டலைட்ஸ். ஸோ மிஷன்ஸ் என்னென்ன இருக்கலாம், ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக நான் இந்த ராக்கெட்டை அனுப்புகிறேன்ப்பா, ஒரு வெதரை மானிட்டர் பண்ணுறதுக்காக நான் இந்த ராக்கெட்டை அனுப்புகிறேன்ப்பா, ஆர் சே லைக் பிளானிட்டரி எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக பிளானட்ஸ் வந்து எந்தெந்த இடத்துல எப்படி மாறுது, இல்லை அதோட வெதர் கண்டிஷன் எப்படி இருக்குது, அங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன நைட்ரஜன் இருக்கா, ஆக்சிஜன் இருக்கா, எவ்வளோ இருக்குது, அந்த கேல்குலேஷனுக்காக, இல்லை ஸ்பை பண்ணுறதுக்காக, இல்லை அப்சர்வேஷன்ஸ்க்காக, நத்திங் பட் அப்சர்வேட்டரிஸ்க்காக. ஸோ இதெல்லாம் தான் ஒரு ராக்கெட்டோட மிஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த பேலோடுங்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பெஷல் ராக்கெட்ஸ் ஆர் ஆல்சோ டெவலப் டு லான்ச் பீப்புள் இன்டு எர்த் ஆர்பிட் அண்ட் ஆன் டு தி சர்ஃபேஸ் ஆஃப் தி மூன். ஸோ திஸ் இஸ் கால்ட் பேலோட் சிஸ்டம். நெக்ஸ்ட் we are going to see about guidance system. கைடுனாலே ஹெல்ப். ஓகே, திஸ் இஸ் கால்ட் கைடன்ஸ் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் மீன் பை கைடன்ஸ் சிஸ்டம்? நத்திங் பட் ராக்கெட்டை வந்து கைட் பண்ணும், நீ இந்த வழியில் போகணும், இந்த டைரக்ஷனில் செலுத்தணும். அப்போ வந்து அங்கே வந்து சென்சார் வைப்பாங்க அந்த கைடன்ஸ் சிஸ்டமில். தே வில் கீப் தட் சென்சார் இல்லை கம்ப்யூட்டர் ரிலேட்டடான
சில மெட்டீரியல்ஸ் வைப்பாங்க. அது வந்து கரெக்டான திசையில் இந்த ராக்கெட் போகுதா அப்படின்னு நமக்கு ட்ராக் பண்ணி சொல்லும். ஸோ இட் இன்க்ளூட் சென்சார்ஸ், ஆன்போர்ட் கம்ப்யூட்டர்ஸ், ரேடார்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட். திஸ் இஸ் கால் கைடன்ஸ் சிஸ்டம். The last one is called propulsion system. இதுதான் propulsion system தான் இந்த ஃபியூயல்லேருந்து, இந்த ஆக்சிடைசர் கண்டென்ட்லேருந்து, இந்த நாசில் ஓப்பன் பண்ணுற பாருங்க, இந்த நாசில்லேருந்து இது எல்லாமே ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட் டேக்ஸ் அப்மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் இன் ஏ ராக்கெட். ஒரு ராக்கெட்டை வந்து மேலே நோக்கி நகர்த்துறதுக்கு, இப்போ சில ராக்கெட் வந்து லான்ச் பண்ணுவாங்க, ஆனால் சில ராக்கெட் மேலே போகாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் ஃபெயிலியர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இட் டேக்ஸ் அப் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்பேஸ் இன் ஏ ராக்கெட். அதில் வந்து கண்டிப்பாக ஃபியூயல் இருக்கும், நத்திங் பட் ப்ரொப்பலண்ட் டேங்க்ஸ் இருக்கும், பம்ப்ஸ் இருக்கும், அப்புறம் கம்பஷன் சேம்பர் இருக்கும். அதில் ரெண்டு மெயின் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஒன்று வந்து சாலிட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம், அனதர் ஒன் இஸ் லிக்விட் ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம். ரெண்டு வகையான ப்ரொப்பல்ஷன் சிஸ்டம் இருக்குது. ஸோ ப்ரொப்பலண்ட் அப்படின்னா என்ன? ப்ரொப்பலண்ட்டுங்கிறது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். இட் அண்டர்கோஸ் சம் ப்ரெஷரைஸ்ட் கேஸஸ், சில எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த எனர்ஜி தான் வந்து ராக்கெட்டை வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் பண்ண வச்சு மேலே பறக்க வைக்குது. that is the work of a propellant. Propellant is nothing but it is a chemical substance that undergo the process of combustion. அதாவது அந்த ஃபியூயலை வந்து எரிப்போம், எரிச்ச உடனே அது ப்ரெஷரைஸ்டு கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கான்செப்ட் என்ன? எல்லாமே கீழே விழும். நியூட்டனோட ஆப்பிள் வந்து கீழே விழுது, எல்லாமே பூமியை நோக்கி இருக்கிறது தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஆனால் அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஆப்போசிட்டாக நம்ம இந்த ராக்கெட்டை என்ன பண்ண போகிறோம்? மேலே பறக்க விட போகிறோம். ஸோ அப்போ வந்து அதுக்கான தேவையான எனர்ஜியை வந்து நம்ம கொடுக்கணும் அந்த ராக்கெட்டுக்கு. அதுக்கு இந்த ப்ரொப்பலண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொப்பலண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாலிட்லேயும் கிடைக்கும், லிக்விட்லேயும் கிடைக்கும். அதில் வந்து ஆக்சிடைசர் இருக்கும், அது இனஃப் ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும். ஸோ தட் த ஃபியூயல் கேன் பி பர்ன்ட் அண்ட் த ராக்கெட் கேன் பி சென்ட் அப்வர்ட். ஸோ இப்போ நம்ம லிக்விட் ப்ரொப்பலண்ட்னா என்ன, சாலிட் ப்ரொப்பலண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லிக்விட் ப்ரொப்பலண்ட், in liquid propellants fuel and oxidizers are combined. எப்பயுமே ஆக்சிடைசர் வந்து எல்லா ராக்கெட்லேயும் இருக்கும். யூ கேன் see here ஆக்சிடைசர் இஸ் a general thing, you can see everywhere in every rocket. அதுதான் வந்து நிறைய ஆக்சிஜன் நமக்கு கொடுக்கும் அதில். ஸோ அந்த ஆக்சிடைசர்ஸும் லிக்விட் ப்ரொப்பலண்ட் ஃபியூயலும் they both are combined. எங்கன்னா கம்பஷன் சேம்பர்னு ஒன்று இருக்கும், அங்கே கம்பைன் ஆகி பேர்ன் பண்ணும், அங்கே எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும், அதனால் ராக்கெட் மேலே பறக்கும். மோஸ்ட்லி லிக்விட் ஹைட்ரஜன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை வந்து ஹைட்ரசைன் யூஸ் பண்ணுவாங்க, இல்லை எத்தில் ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் தி த்ரீ மெயின் லிக்விட் ஃபியூல்ஸ் தட் ஆர் யூஸ்ட் இன் கேஸ் ஆஃப் ராக்கெட். ஆக்சிடைசர்ஸ் என்னென்ன ஆக்சிடைசர்ஸ்? ஆக்சிஜன், ஓசோன், ஹைட்ரஜன் பெராக்சைடு அண்ட் ஃபியூமிங் நைட்ரிக் ஆசிட். ஸோ இதுதான் லிக்விட் ப்ரொப்பலண்ட். லிக்விட் ஹைட்ரஜன், you can see here liquid hydrogen and fuming nitric acid. Next we are going to see about solid propellants. So propellant கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சுன்னா fuel, nothing but this is called solid propellant. இங்கே வந்து polyurethanes and polybutadienes வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த சாலிட் ப்ரொப்பலண்ட் வந்து ஆக்சிடைசரோட கம்பைன் பண்ணி அதில் இக்னைட் பண்ணி அதில் நெருப்பு வர வச்சு இட் பேர்ன் அண்ட் ப்ரொடியூஸ் ஹீட் எனர்ஜி. ஸோ சாலிட் ப்ரொப்பலன்ஸ் வந்து கம்பஷன், நத்திங் பட் கம்பஷன் ஆஃப் சாலிட் ப்ரொப்பலன்ஸ் cannot be stopped. ஒரு வாட்டி நீங்கள் அதை பற்ற வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சாலிட் ப்ரொப்பலண்ட் வந்து எரியிறது வந்து நிற்கவே நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாலிட் ஃபியூல்ஸ் மோஸ்ட்லி ராக்கெட்டில் யூஸ் பண்ணுறது வந்து பாலியூரித்தேன்ஸ் அண்ட் பாலிபியூட்டடைன்ஸ், அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. இதுக்கு வந்து ஆக்சிடைசர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா நைட்ரேட் அண்ட் குளோரைட் சால்ட்ஸ் ஆர் யூஸ்ட் ஆஸ் அ ஆக்சிடைசர்ஸ். இது சாலிட் அண்ட் லிக்விட் ப்ரொப்பலண்ட் இல்லாமல் மூணாவது ஒரு டைப் ஆஃப் ப்ரொப்பலண்ட் இருக்குது, தட் இஸ் கால்ட் கைரோஜெனிக் ப்ரொப்பலண்ட். ஸோ in this type of fuel ஆக்சிடைசர் இல்லை போத் ரெண்டுமே வந்து லிக்விஃபைடாக இருக்கும், லிக்விஃபைட் கேஸஸாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கம்மியான டெம்பரேச்சர் அதை ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. தீஸ் ஃபியூயல்ஸ் தே do not need any ignition system. அது வந்து நம்ம பற்ற வைக்கணுங்கிற அவசியமே இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக மிக்ஸ் ஆகி அதுவே தானாக ஃப்ளேம் வந்து ரெடி பண்ணி அதுவே தானாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் கைரோஜெனிக் ப்ரொப்பலண்ட். அதுதான் இங்கே ஃபியூயல் டேங்க் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் ஆக்சிடைசர் டேங்க். இதில் வந்து நம்ம இக்னைட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை நெருப்புலாம் வச்சு. ஸோ ஃபியூயல் பம்ப், இங்கே ஃபியூயல் இன்ஜெக்டர் இருக்குது, கம்பஷன் சேம்பர் இருக்குது. இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே ரெண்டும் சேர ஆட்டோமேட்டிக்காகவே இட் வில் ஸ்டார்ட். ஓகே, த கம்பஷன் ப்ராசஸ் வில் ஸ்டார்ட் அண்ட் தே ரியாக்ட் ஆன் மிக்சிங் அண்ட் தே ஸ்டார்ட் தியர் ஓன் ஃப்ளேம்.
Next important topic what we are going to see is India's space programs. Nothing but இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் நம்ம இந்தியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நத்திங் பட் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். இது ஃபார்ம் பண்ணது 1969 ஆரம்பித்தாங்க, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஸோ இதோட மெயின் எய்ம் என்னென்னா, ஸ்பேஸ் டெக்னாலஜி அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்து நிறைய நேஷனுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்தியா வந்து நிறைய சேட்டலைட்ஸ்லாம் அனுப்ப ரெடியானாங்க. மெயின்லி அதில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஸோ தே ஃபோக்கஸிங் ஆன் more satellites for communication and remote sensing, and also for space transportation systems and also for application programs. first நம்ம அனுப்பிச்ச சேட்டலைட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரியபட்டா சேட்டலைட். ஆரியபட்டா அது 1975 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்தியா வந்து நிறையா ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ஆர்கனைஸ் பண்ணாங்க இன் ஆர்டர் டு டெவலப் தி நேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்தியன் ஸ்பேஸ்க்குள்ளே நுழைஞ்சது யாருன்னு கேட்டிங்கன்னா ராகேஷ் சர்மா. வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். ஸோ ஹீ இஸ் அ பர்சன் ராகேஷ் சர்மா. அட் 1984 2nd April அவர் வந்து ஸ்பேஸில் நுழைஞ்சார். ஹீ இஸ் த ஃபஸ்ட் பர்சன் ஹூ என்டர்ட் இன் டு த ஸ்பேஸ் அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் பஞ்சாப். அண்ட் நெக்ஸ்ட் திங் யூ ஆர் கோயிங் டு சி இஸ் அபவுட் சந்திரயான் 1. ஸோ சந்திரயான் 1 அப்படிங்கிறது வந்து நம்மளோட கண்ட்ரி லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட் நேம் சந்திரயான் 1. நத்திங் பட் சந்திரயானாலே மூன். ஸோ இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மூன் வெஹிக்கிள். 2008 22nd October அப்போது மூனை பற்றி படிக்கிறதுக்காக இந்த சந்திரயான் 1 அனுப்பிச்சாங்க. ஸோ இட் வாஸ் லான்ச்டு பை சதீஷ் தாவன் ஸ்பேஸ் ரிசர்ச், தட் இஸ் இன் ஸ்ரீஹரிகோட்டா, ஆந்திர பிரதேஷில் இருக்குது. ஸோ பிஎஸ்எல்வி ராக்கெட் மூலயமா செலுத்தினாங்க. பிஎஸ்எல்வி ஃபுல் ஃபார்ம் போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் rocket. So it was put into the lunar orbit 8th November 2008 it was put into lunar orbit. Nothing but இது வந்து மூணு வந்து சரௌண்டிங் பண்ணிச்சு. nothing but it orbited around the moon at a height of say 100 km from the lunar surface. ஸோ அங்கே போயிட்டு என்ன இது கண்டுபிடிச்சது அப்படின்னா, அங்கே இருக்கிற என்னென்ன கெமிக்கல்ஸ் கிடைக்குது மூன் கிட்ட 100 கிலோமீட்டர் ஹைட்டில் என்னென்ன கெமிக்கல்ஸ் கிடைக்குது, ஸோ என்னென்ன ஜியாகிரபிக்கல் இன்ஃபர்மேஷன் மூன் பற்றி கிடைக்குது, என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சி சொல்லிச்சு. திஸ் மிஷன் வாஸ் ஏ மேஜர் பூஸ்ட் ஃபார் ஆல் த இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இட் ஆல்சோ ஹெல்ப் டு டெவலப் இட்ஸ் ஓன் டெக்னாலஜி டு எக்ஸ்ப்ளோர் தி மூன். முக்கியமாக மூணு பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் இந்த சந்திரயான் 1 சேட்டலைட்டே நம்ம அனுப்பிச்சோம். அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. And it was operated for 312 days வந்து it was operated. Overall objectives 95% objectives வந்து it achieved. But after some days, say 28th August 2009 அப்போ we have lost communication from Chandrayaan 1. On the successful completion of all the major objectives, the mission was concluded. And the 95% objectives கிடைச்சது இல்லையா, அதுவே பெரிய விஷயம் actually. So the mission was concluded when we lost the communication. இதுதான் அந்த சந்திரயான் 1 ஓட இமேஜ். மூன் கிட்ட 100 கிலோமீட்டர் ஹைட்டில் போயிட்டு எல்லாமே அப்சர்வ் பண்ணுது. அப்சர்வ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை சயின்டிஸ்ட்க்கு அனுப்புது. ஸோ வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, மூன் கிட்ட தண்ணி இருக்கா இல்லையா, வேறு என்னென்ன எலிமெண்ட்ஸ்லாம் மூன் கிட்ட இருக்குது, நாட் ஓன்லி தட் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹீலியம்-3 அங்கே இருக்கா என்னென்னு பார்த்தோம். அண்ட் டு மேக் ஏ 3D அட்லஸ், மூனோட 3D நமக்கு டைமென்ஷன் கிடைக்குதா என்னென்னு பார்த்தோம். அண்ட் ஆல்சோ சோலார் சிஸ்டமோட எவல்யூஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தீஸ் ஆர் தி இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் சந்திரயான் 1. அண்ட் நெக்ஸ்ட் திங் இஸ் சந்திரயானோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, அந்த மூன் கிட்ட வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குது, அது கண்டுபிடிச்சிருக்கோம். நாட் ஓன்லி தட் சந்திரயான் 1 ஆல்சோ கன்ஃபார்ம் தட் மூன் வந்து வாஸ் கம்ப்ளீட்லி ஒரு வாட்டி மோல்டன் ஸ்டேட்டில் இருந்திருக்கு. இட் வாஸ் கம்ப்ளீட்லி மோல்டன் ஒன்ஸ். And also it has sent us recorded images of நம்ம US spacecraft Apollo 15 and Apollo 11ஓட ஸ்பேஸ்கிராஃப்டோட இமேஜஸும் அது வந்து நமக்கு ஃபோட்டோ எடுத்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம சயின்டிஸ்ட்க்கு அனுப்பிச்சிருக்கு. ஸோ அனதர் ஒன் திங், கலாம் சாட் இருக்கிறதுலே வேர்ல்டு ஸ்மாலஸ்ட் சேட்டலைட்டோட நேம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கலாம் சாட், KALAMSAT, கலாம் சாட். ஸோ இட் இஸ் த வெரி ஸ்மாலஸ்ட் சேட்டலைட், ஜஸ்ட் 64 கிராம் தான் இதோட வெயிட்டு. இது வந்து 18 இயர் ஸ்டூடெண்ட்டு பல்லப்பட்டி கரூர் நம்ம தமிழ்நாடு பையன் தான் இதை வந்து கண்டுபிடிச்சி லான்ச் பண்ணி 22 June 2017 நாசாவால்
லான்ச் பண்ணப்பட்டது. ஸோ நம்ம ஊர் பையன், கரூர் தமிழ்நாடு பையன் கலாம் சாட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்மாலஸ்ட் சேட்டரி 64 கிராமுக்கு ஒன்று ரெடி பண்ணி ஒரு சாதனை படிச்சிருக்காரு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் திங், யூ ஆல் நோ அபவுட் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ ஃப்ரம் பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். He did his BE, and he is also from PSG College, கோயம்புத்தூர். அப்போ வந்து அவர் இஸ்ரோவில் சயின்டிஸ்டாக ஜாயின் பண்ணார். அண்ட் தென் அண்ணாதுரை நவ் ரீசெண்ட்லி வி கேன் சே தட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லீடிங் டெக்னாலஜிஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் சேட்டலைட் சிஸ்டம். ஸோ சந்திரயான் 1, சந்திரயான் 2, மங்கள்யான், இது மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. He also had made lot of contributions to the cost effective design of Chandrayaan. ஸோ நாட் ஓன்லி தட், சந்திரயான் ஒன்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். வேறு என்னென்ன அச்சீவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, மூணோட மினரல்ஸ், என்னென்ன மினரல்ஸ் இருக்குது, அதோட ஹை ரெசல்யூஷன் டேட்டாவை நமக்கு கொடுத்துருக்கு. அலுமினியம் எவ்வளோ இருக்குது, மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குது, சிலிக்கான் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற கண்டென்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 40,000 மூணோட இமேஜஸை சந்திரயான் 1 கேமரா மூலமா நமக்கு 75 days இட் ஹஸ் சென்ட் பேக். ஸோ த அக்வைர்ட் இமேஜஸ் ஆஃப் பீக்ஸ், கிரேட்டர்ஸ், அதில் என்னென்ன பீக்ஸ் இருக்குது, என்னென்ன கிரேட்டர்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு அனுப்பிச்சிருக்கு. அண்ட் சந்திரயான் 1 beamed பேக் இட்ஸ் ஃபர்ஸ்ட் இமேஜஸ் ஆஃப் தி எர்த், அதாவது ஃபுல் ஓவரால் வியூவை நமக்கு எடுத்து அனுப்பிச்சிருக்கு. சந்திரயான் 1 ஆல்சோ ஹஸ் டிஸ்கவர்ட் நிறைய கேவ்ஸ், லூனார் சர்ஃபேஸில் எக்கச்சக்கமாக கேவ்ஸ்லாம் இருக்குது. தட் கேன் ஆக்ட் அஸ் ஏ ஹியூமன் ஷெல்டர் ஆன் தி மூன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற கேவ்ஸ், லைக் மைன்யூட் திங்ஸ் ஆல்சோ இட் ஹேஸ் ஜஸ்ட் ஃபோட்டோகிராஃப்ட் அண்ட் சென்ட் டு தி சயின்டிஸ்ட். நமக்கு அது மூலிமா அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த சாப்டரில் உள்ள ரெடியூஸ் சிலபஸ் போர்ஷன்ஸ் எவ்ரி திங் இஸ் கம்ப்ளீட்டட் அண்ட் திஸ் யூனிட் இஸ் ஓவர்.